அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார். அதன்படி என்ன புதிய பொருள் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க, என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய பொருட்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடையில் பல இலவச பொருட்களும் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பொங்கல் பண்டிகை பொருட்கள் வாங்காத நபர்கள் பொங்கலுக்கு பிறகும் பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி பொருட்கள் பெற வேண்டும் நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் கைரேகை பதிவு பண்ண பிறகுதான் பொருட்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. டோக்கன்கள் பெறப்பட்டாலும் அவர்கள் கைரேகை வைத்த பிறகுதான் மீண்டும் அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷன் கடைகளில் பல பொருட்கள் மாற்றம் செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி ரேஷன் கடையில் தமிழ்நாடு ரேஷன் கடையில் விருப்பப்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை வழங்கும் திட்டம் கொண்டுவரப்படும் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடை மூலமாக அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வந்துள்ளனர். ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் தற்போது அரிசி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கப்படும் கோதுமையின் அளவை உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக ரேஷன் கடையில் கோதுமை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது அரிசிக்கு பதிலாக கோதுமை இலவசமாக ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி 20 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் மாநகராட்சி பகுதியில் அதற்கு பதிலாக 10 கிலோ கோதுமையும் பிற பகுதியில் 5 கிலோ கோதுமையும் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாகவும் கோதுமை மீண்டும் அதோட தரம் உயர்த்தப்பட்டதன் காரணமாகவும் அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டதன் காரணமாகவும் கோதுமை அதிகமான கிலோவில் மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி அனைவருக்கும் 10 கிலோ முதல் 5 கிலோ வரை கோதுமை விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இதற்கு முன்னாடி கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் தற்போது வரை கோதுமை தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக மீண்டும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கோதுமை விநியோகம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.